வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம். ரொம்ப நாள் நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு பொருள், அது கோயிலில் வாங்கினது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு. கரெக்டாக நான் நினச்ச மாதிரியே கிடச்சிச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி வேர்க்கல்ல வாங்கின பாட்டிக்கிட்ட பேசுனது எனக்கு இன்னும் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக போச்சு. பாட்டி சொன்னதும், பாட்டிக்கிட்ட ஒரு அம்மா வேர்க்கல்ல வாங்கும்போது அவங்க பேசுனதும் எனக்கு, அவங்க ரெண்டு பேரை பார்த்து காமெடி ஒரு சின்னதாக ஒரு காமெடி ஸ்கிரிப்டே பண்ணலான்னு தோணுச்சு. அந்த மாதிரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எந்திரிச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு, நாராயணா நீயும் வாடா கோயிலுக்குன்னு. இல்லைம்மா நான் இங்கே வாரம் போயிட்டு வரேன். இல்லை நீ போயிட்டு வாம்மா, உன்னைய கொண்டு வந்து அண்ணன் வீட்டில் விட்டுடுறேன் அப்படின்னு அவன் விட்டுட்டு கிளம்பிட்டான். அதாவது என் பெரிய மகன் வீட்டில் விட்டுட்டு கிளம்பிட்டான். இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். வாங்க அப்படியே பார்ப்போம். சரிங்க மேனி, சரிங்க மேனின்னா குரு இங்கே பாரு. மிச்ச பேர் 3 பேர் அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க முன்னாடி. கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். யாதவ்கிட்ட இந்த மாதிரி கை கட்டக்கூடாதடா பின்னாடின்னு செல்லமாக கோவிச்சிட்டு, அப்புறம் சரிங்க பாட்டி சாரி பாட்டி அப்படின்ட்டா. கோயிலில் செம்ம கூட்டம், வெயிலும் அதே மாதிரி செம்ம வெயில். இந்த வெயிலெல்லாம் நம்ம போகும்போது வீட்டிலேருந்து வரும்போது ஒரு மாதிரி வருவோம், வெயிலில் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். எப்படின்னா நம்மளை அறியாமல் ஈன்னு பல்ல கட்ட ஆரம்பிச்சிருவோம், அந்த மாதிரி ஒரு வெயில். அப்புறம் லைனில் அவங்க போய் நிற்கிறாங்க, அதாவது பிள்ளைங்க மகனும் மருமகளும். நாங்கள் அப்படியே அந்த லைன் பக்கத்தில் வரும்போது போகலாம்னு நாங்கள் ஒரு ஓரம் உட்காந்துருந்தோம். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் 2-3 பேர் பார்த்துட்டு, அம்மா நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எனக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் சேனலில் பார்த்தேன் அப்படின்னாங்க. இவங்க தான் இந்த ரோஸ் கலர் துப்பட்டா போட்டிருக்காங்கல்ல, ஒயிட் சுடிதார், அவங்க தான். நம்ம சேனல் பார்த்து சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும்போது ஒரு தனி சந்தோஷம்தான். இது எந்த கோயில்னா, சென்னையில் வண்டலூர் கிட்ட இருக்கிற குபேரன் கோயில் தான். அடுத்து ஒரு அம்மன் கோயிலுக்கு போனோம். அங்கே 108 அம்மன். வீடியோ எடுக்கக்கூடாது, நாங்கள் தெரியாமல் அம்மா தாயே மன்னிச்சிக்க அப்படின்னு மொல்லமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரெண்டாவது, எனக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்கினேன்னு சொன்னேன்ல, இந்த பொருள் தான், இந்த மணக்கட்டை தான். எனக்கு பூஜை ரூம் சின்னதாக இருக்கிறதுனால இந்த குட்டி குட்டி சாமியை வைக்கணும். அதுக்கப்புறம் இப்போ வாராகி அம்மன், முருகப்பெருமான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. வேல் இருக்குது, ஓம் போட்ட வேல் இருக்குது. இவங்களெல்லாம் நல்லா ஃப்ரீயாக வச்சு கும்பிடணுன்னு ஆசைப்பட்டேன். இப்போ வச்சுருக்கேன். எனக்கு இப்போ கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்குது. இந்த வீடியோ எடுத்து சித்திரை மாதம் எடுத்தது. எனக்கு தான் வேலை நிறையா இருக்குதுன்னு சொன்னேனே, கோச்சிக்காதீங்க. அப்போ எடுத்த வீடியோ இப்போ போடுறீங்களாம்மான்னு என்னை திட்டிடாதீங்க. ஏன்னா எனக்கு வேலைப்பா, உடம்புலையும் சரி மனசுலையும் சரி. கொஞ்ச நாளாக கொஞ்சம் சில பேர் எனக்கு மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது கலியுகம்ல, இதை கடந்து போகணும். எதிர்த்து பிரச்சனை பண்ணோம்னா அது இன்னொரு பிரச்சனையை உருவாக்கிறோம். அதனால் பொறுமையாக அப்படியே இதையும் கடந்து போகணும் அப்படின்னு கடந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். லெமன் ஜூஸ் குடிக்கலாம்னு குடித்தாங்க, எனக்கு வேண்டான்ட்டேன். இந்த வெயிலுக்கு அதுக்கும் குடித்தோம்னா திரும்ப நம்மளுக்கு வேறு மாதிரி சளி பிடிச்சிக்கிட்டு தலைவலி வந்துடும்னு வேர்க்கல்லை வாங்கலாம்னு வாங்கினேப்பா. இப்போ ஒரு அம்மா கையில் வாங்கினாங்க பார்த்தீங்களா. என்னென்னா, இந்த அம்மா அளந்து போடுறாங்க, விலை பேசி வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொடுன்னு கேட்குறாங்க. நான் வந்து நின்றுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு அம்மா கையில் வாங்கிட்டு போனாங்க பார்த்தீங்களா. அப்போ பாட்டி அம்மா என்ன சொன்னாங்கன்னா, வேர்க்கல்லை கொடுக்குறவங்க, நான் கையில் உனக்கு வேர்க்கல்லை கொடுக்குறேன், கொசுறு கொடுன்னு கேட்குறீல்ல, அதே மாதிரி காசு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொசுறு காசு கொடுன்னா நீ கொடுப்பியான்னு கேட்டாங்க சிரிச்சுக்கிட்டு. அதுதான் எனக்கு உண்மையிலேயும் சிரிச்சுக்கிட்டே கோபப்படாமல் வேர்க்கல்லையை கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க. இவ்வளோ வயசானதுக்கப்புறம் ஒரு வியாபாரம் பண்ணி பிழைக்கிறாங்க, இவங்ககிட்டயே இப்படி வசதியாக இருக்கிறவங்க கொஞ்சம் கொடுன்னு எக்ஸ்ட்ரா கேட்குறாங்களே அப்படின்னு சங்கட்டமாக இருந்துச்சு. சரி, அது அவங்க பழக்கம். அப்புறம் கார் எடுத்துகிட்டு வந்து கொஞ்ச நேரம் நிழலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும். ஏன்னா செம்ம சூடாயிருச்சு. இந்த ஆடு என்னையை கொஞ்சம் வீடியோ எடுத்துக்க அப்படின்ச்சு, அதையும் சேர்த்து வீடியோ எடுத்துக்கிட்டான். வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டானதுனால அங்கே பல்லாவரத்துலேயே வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். எனக்கு அப்பப்போ ஹோட்டலுக்கு போக பிடிக்காது, ஆனால் இனிமேல் வீட்டில் போய் சமைச்சு சாப்பிடணுமே, நேரமாகுமே அப்படிங்கும்போது டக்குன்னு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றலாம். ஏன்னா இப்போ எல்லாம் நேரத்துக்கு சாப்பிட்டாச்சும் உடம்புக்கும் நல்லதுங்கிறாங்க. அப்புறம் நான் வீடியோ எடுக்கும்போது நாங்களும் சேனல் வச்சுருக்கோம், நாங்களும் வீடியோ எடுப்போம் அப்படின்னு மருமக எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். உடனே நான் வீட்டுக்கு கிளம்பலை. நாராயண வேலைக்கு போயிருக்கிறதுனால அவன் வந்ததுக்கப்புறம் கிளம்பணும். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பலாம்னு பசங்க வந்து ஹோம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு நாராயணன் வந்துட்டான், நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். சரி பாய்டா, பாய்டா, பாய் விஜி. சிவக்கண்ணங்கிட்ட சொல்லிடு, குரு படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால் அவங்ககிட்ட சொல்லிடு. பாய்ப்பா. போயிட்டு வரேன்டா.
இந்த குபேரன் கோயிலுக்கு வந்து ஒரு 4-5 வருஷமாக தமிழ் வருஷ பிறப்பு 1ஆம் தேதி அன்னைக்கு நாங்கள் போயிட்டு வந்துட்ருக்கோம். உண்மையிலேயே நல்லா இருக்குது. எப்போ வேணால் போயிட்டு வரலாம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரை பாய்ப்பா.